மத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாத ஒரு 8 விஷயம் இருக்குங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம நெனச்சிட்டு இருப்போம், பரவாயில்ல அவங்க தானே அவங்கள்ட்ட சொன்னா அப்படின்னு. ஆனா, அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம எப்படா கீழ விழ மாட்டோம், நம்ம பார்த்து கக்க புக்கன்னு சிரிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த 8 விஷயமே ரொம்பவே முக்கியம். தயவு செஞ்சு கேளுங்க. அத முக்கியமா யார்ட்டயுமே பகிர்ந்துறாதீங்க. அதில முதலாவது என்னன்னா, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படிங்கிற விஷயத்த, அது 5000, 10,000, 50,000 ஏன் 1,00,000 எவ்வளோ வேணா இருந்துட்டு போட்டுயா. தயவு செஞ்சு அடுத்தவங்ககிட்ட சொல்லிறாத. 2வதா ஒரு ஒரு பெண் வந்து தாய்மை அடையக்கூடிய விஷயங்க. அது வந்து முடிஞ்சா ஒரு 4 மாசத்துக்கு மேல சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தினவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அத போய் நம்ம சொல்ட்டோம்னா ஏன்னா எல்லாமே என்ன நல்லது நெனைக்கிறதுக்குலாம் இன்னைக்கு ஆளே கிடையாதுங்க. அதனால அது ரொம்பவே முக்கியம். 3வதா நம்ம வந்து வீட்ல நடக்கக்கூடிய வரவு செலவுகள் நம்ம வந்து நீ நல்லா வாழுவ. அதனால நீ மாசம் ஒரு ரூ. 50,000 செலவு பண்ணுவ. இல்ல ரூ. 80,000 செலவு பண்ணுவ. உனக்கு ரூ. 1,50,000 வரும். எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். இந்த வரவு செலவு கணக்க பத்தி மத்தவங்கள்ட்ட பேசிறாத. ஏன்னா, அவன் யோசிப்பான். பார்றா! எவ்வளோ செலவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. 4வதா நீ வந்து ஆமா நீ வந்து நல்லவன் தான், வள்ளல் தான். நீ வந்து 1000 1000 லட்சம் லட்சமா வந்து எவ்வளோ பேருக்கு தான தர்மம் பண்ணுவ. தயவு செஞ்சு அதையும் நீ வெளிப்படையா யார்ட்டயும் சொல்லிட்டு இருக்க வேணாம்யா. அப்புறம் 5வது நீயும் உன்னுடைய இறைவனிடத்திலயும், உன்னுடைய கடவுள்ட்டயும் நீ கேட்கக்கூடிய உன்னுடைய வேண்டுதல்யா, எனக்கு அத குடு, இத குடுன்னு நீ எக்கச்சக்கமா கக்கபக்கன்னு கேட்டு வச்சிருப்ப. அத தயவு செஞ்சு போய் அடுத்தவன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. 6வதா நீ வந்து ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்குற, இல்லன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு முடிவு பண்ற, இல்லன்னா ஒரு தங்க நகைகள் வாங்கணும்னு முடிவு பண்ற. அதையுமே எவன்கிட்டயுமே ஷேர் பண்ணாத. 7வதா உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் எதிர்கால திட்டம். நான் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி பண்ணலான்னு இருக்கேன், இப்படி பண்ணலான்னு இருக்கேன். இல்ல நான் உன் வேலையிலேயே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போலான்னு இருக்கேன். அந்த மாரி யோசனைகள் இருந்துச்சுனாலும், ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, அதையும் வாய மூடிக்கிட்டு இருந்துக்க. 8வது உன்னுடைய தொழில். உன்னோட தொழில்ல உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்த எவன்கிட்டயுமே சொல்லிட்டு திரியாதயா. ஏன்னா, இதெல்லாம் இன்னைக்குலாம் யாரு நல்லது நினைக்கிறது இருக்கா? ரொம்பவே சில பேர் தாங்க இருக்காங்க. அதனால மூடிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த 8த்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது உங்களுக்கும் ரிலேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.